எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்றைக்கி ஒரு மேஜிக் ஜூஸுங்க. அதாவது இந்த கேரட்டு, ஆரஞ்சு கூடவே நம்ம சேர்த்தக்கூடிய ஒரு பழம் வந்து மஸ்க் மெலன் அப்படின்னு சொல்லக்கூடிய முலாம்பழம். இது வந்து வாட்டர்மெலன், மஸ்க் மெலன் வேறு. ஸோ இந்த சம்மர் சீசனில் நிறைய முலாம்பழம் வரப்போகுது. அதனால தான் வந்து இந்த முலாம்பழம் பற்றி போட்டுட்ருக்கிறேன். ஏன்னா முலாம்பழத்தில் வந்து நார்ச்சத்து, புரதச்சத்து, வைட்டமின் சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து போன்ற பல சத்துக்கள் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நான் பல வீடியோக்கள் ஃப்ரூட்ஸை பற்றி போட்டிருக்கிறேன். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வந்து பொதுவாகவே வந்து காமனான பலன்கள் தாங்க. எந்த ஒரு ஃப்ரூட் எடுத்துட்டிங்கனாலும் அதில் வந்து நார்ச்சத்து எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஃப்ரூட்ஸில் நார்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வந்து நம்மளுக்கு மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் வராது அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்க்கரையை ஏற்றக்கூடிய தன்மை அது ரொம்ப ரொம்ப கம்மி நான் சொல்லக்கூடிய பழங்களில். அதனால் வந்து சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களாம் தாராளமாக சாப்பிடலாம். ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்துக்கள் இது வந்து நம்ம இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய பல்வேறு வைட்டமின்கள், முக்கியமாக வைட்டமின் சி அப்படிங்கிறது நம்மளோட தோள்களோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. உடம்போட எதிர்ப்பு சக்தி கூடுது. நம்ம எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு கால்சியம் நல்லது. இன்னொன்று இந்த மாதிரி பழங்களில் இருக்கக்கூடிய அந்த நீர்ச்சத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். யாரெல்லாம் வந்து எடை குறைப்பு முயற்சி பண்ணுறாங்களோ இந்த மாதிரி நீர்ச்சத்து அதிகம் உள்ள வாட்டர் மெலனாக இருந்தாலும் சரி, மஸ்க் மெலனாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நம்ம அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா எடை குறைப்புக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறதா நிறைய ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஸோ நம்ம இந்த மஸ்க் மெலன்லேயே ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. கூடவே வந்து நம்ம இந்த கேரட்டு கேட்கவே வேண்டியதில் இதில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குதுன்னு தனியாக இதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி ஆரஞ்சஸ், வைட்டமின் சி, சிட்ரிக் ஆசிட் போன்ற விஷயங்கள் நிறைந்த ஆரஞ்சஸ்ஸு, இந்த ஆரஞ்சஸ்ஸு, கேரட்டு கூடவே மஸ்க் மெலன் சேர்த்து நம்ம இப்போ செஞ்சு காட்டக்கூடிய இந்த ஒரு ஸ்மூதி ஜூஸு அப்படின்னு அதை சொல்லலாம், இல்லை ஸ்மூத்தின்னு சொல்லலாம். இது எப்படி ஆரோக்கியமான முறையில் செஞ்சு நம்ம சாப்பிட்லாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவில் ஹெல்த்தியாக ஒரு ஜூஸ் தான் போட போகிறோம். இதுக்கு நான் முலாம்பழம், கேரட், ஆரஞ்சு இது மூணையும் யூஸ் பண்ணி நான் ஜூஸ் போட போகிறேன். இதில் நான் சர்க்கரை சேர்க்க போகிறதில்ல. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து கொடுக்கலாம். இதுக்கு நம்ம முதல்ல ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் கல்லுப்பு எடுத்துக்கிறோம். வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணியை ஊற்றிட்டு அந்த உப்பு நல்லா கரையிற அளவு கரைச்சிக்கிறோம். கரைச்சிட்டு நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் இல்லைங்களா முலாம்பழம், அந்த முலாம்பழத்தை நம்ம முதல்ல டேப் வாட்டரில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பவுலில் போட்டுட்டு அதை அப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு விட்டுட்டு முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே விட்டுரும். ஏன்னா இதில் நிறைய பூச்சிக்கொல்லி மருந்து, பவர்ஃபுல் உரம்லாம் போட்டு தான் பழுக்க வைக்கிறதா சொல்கிறாங்க. இந்த மாதிரி போடும்போது தண்ணியில் முழுக வைக்கும்போது அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அந்த உரத்தில் இந்த கெமிக்கல் எல்லாம் நம்மளுக்கு போயிடும். அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம். அடுத்ததாக ஒரே ஒரு கேரட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக பீல் பண்ணிவிட்டு கொஞ்சம் பொடி பொடியாக நம்ம கட் பண்ணி அதையும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறோம். உங்களுக்கு கேரட் நிறையா வேண்டாம்னா கொஞ்சமாக வேணுனாலும் போட்டுக்கலாம். நான் இதில் ஒரு கேரட் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்க போகிறோம். மாற்றிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்ததாக ஒரு அரை மணி நேரத்துக்கு இந்த மாதிரி வச்சுருக்கோம் இல்லைங்களா முலாம்பழம், அதை எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கிறோம். மறுபடியும் ஒரு தடவை நல்லா கழுவிட்டு அப்புறம் கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே இருக்க கொட்டையெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துடுறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க கொட்டை எல்லாமே எடுத்துடுறோம். எடுத்துட்டு நம்ம இந்த ஒரு ஹாஃப் முலாம்பழம் மட்டும் எடுத்துக்கிறோம். ஃபுல்லாக எடுக்க போகிறதில்ல. நான் இப்போ போட போகிற ஜூஸோட அளவு 2 பேர் தாராளமாக குடிக்கலாம். கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிவிட்டு ஒரு பவுல் ஃபுல்லாக இந்த மாதிரி முலாம்பழத்தை எடுத்துக்கிறோம். கேரட்டு ஒரு ஹாஃப் கப் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். அடுத்ததாக ஒரு 2 ஆரஞ்சு எடுத்துகிட்டு கட் பண்ணி அதையும் கொட்டையை மட்டும் எடுத்துகிட்டு ஃபுல்லாக புழிஞ்சி எடுத்துக்கிறோம். அந்த ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணிட வேண்டாம். அந்த ஆரஞ்சு ஃப்ரெஷ் ஜூஸை அப்படியே நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்ததாக ஒரு குட்டி எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு அதிலோட சாரையும் ஒரு பழத்தோட சாரையும் எடுத்து வச்சிடுறோம். நம்ம அதில் எல்லா சாரையும் யூஸ் பண்ண போகிறதில்ல. கொஞ்சமாக அதில் ஒரு பாதி எலுமிச்சம்பழ சாறு மட்டும் யூஸ் பண்ணினா போதும். இப்போ 1 கப் முலாம்பழம், ஒரு ஹாஃப் கப் கேரட், 2 ஆரஞ்சு பழத்தோட ஜூஸ், ஒரே எலுமிச்சம்பழ பழத்தோட சாறு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முலாம்பழம், கேரட் இது 2ஐயும் போட்டுட்டு முதல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். கேரட் நல்லா மயிற வரைக்கும் அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம 2 ஆரஞ்சு பழத்தோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எலுமிச்சம்பழம் ஃபுல்லாக சேர்த்த வேண்டாம், கொஞ்சமாக ஒரே ஒரு டீஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு மட்டும் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இதை மறுபடியும் நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டா அவ்வளோதான் நம்மளோட
ஹெல்த்தியான முலாம்பழம் கேரட் ஆரஞ்சு ஜூஸ் ரெடி. குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு கொடுக்கலாம், இல்லை அப்படியே கூட குடிக்கிறதுனா கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். கூடவே இந்த மஸ்க் மெலனில் பீட்டா கரோட்டின் அப்படிங்கிற சத்து அதிகமாக இருக்குது. இது நம்ம கண்களோட ஆரோக்கியத்துக்கு குறிப்பாக நல்லது. ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ ரத்த சிகப்பு அணுக்கள் நல்லா உருவாகிறதுக்கும் நல்லா இயங்கிறதுக்கும் உதவி புரியுது. இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சினால் நம்மளுக்கு ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள், கேன்சர் போன்ற பிரச்சனைகள் பிற்காலத்தில் வர்றது, சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு கூட பிற்காலத்தில் வரதை தடுக்கக்கூடியது. இன்னும் குழந்தைகளுக்கெல்லாம் இதை அடிக்கடி கொடுக்கும்போது பிற்காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கப்படும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அந்த மாதிரி சத்துக்கள் என்ன, நீங்கள் சர்க்கரை இல்லாமல் இதை சாப்பிட்றத முடிஞ்சளவு ட்ரை பண்ணுங்கள். சர்க்கரையை சேர்க்கறது வேண்டாம். ஆரம்பத்தில் குழந்தைங்க குடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஆனால் போக போக அதை குறைச்சி கம்மி பண்ணிவிட்டு டோட்டலாகவே சர்க்கரை இல்லாமல் இந்த ஃப்ரூட் ஸ்மூத்தியை மட்டும் கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்க லைக் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜூஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த ஆரோக்கியமான ஜூஸை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே செஞ்சு சாப்பிடணும். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.